பாதி வந்த புள்ள வெளிய வாலி வந்த முகடு கிளிய பாதி வந்த புள்ள வெளிய வாலி வந்த முகடு கிளிய நீயா ஒன்று தாரியா பார்க்க போறியா வந்தவளே பாதி வந்த புள்ள வெளிய வாலி வந்த முகடு கிளிய பாதி வந்த புள்ள வெளிய வாலி வந்த முகடு கிளிய உட்கார் உட்காரு நிறுத்து லைனை மாற்றி போடு எனக்கு வாய்ஸ் வெளியிலே நம்ம பெட்டியிலே போடு சக்கே டேய் அடியே மறந்துட்டேன் என்ன செய்யற அங்க என்ன செய்யற அண்ணா அப்பண்ண கே கூ 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 ஐ டேய் எங்க அண்ணனை பாத்தியா என்னடி என்னையா என்னன்னு கேட்டேன் யாரு நீ யாரு நீ யாரு நீ யாரு நீ அப்போ 3 பேர் இருக்கிற இடத்துல நடுவில் ஒன்றாந்து உட்காந்து உட்கார்ந்துருக்க வெரி குட் லைனை மாதிரி தம்பி டேய் நான் தெரியுமா தெரியாது சொல்லு இந்த இந்திய திருநாட்டின் தலை சிறந்த குடிமகன் எது குடிமகன் முகரே அப்படிப்பட்ட என்னை நீ எப்படி வச்சிருந்திருக்கன்னு எப்படி வச்சிருக்கன்னு தவளுக்காரனை வச்சிருந்த மாதிரி வச்சிருந்திருக்கன்னு எனக்கு பெரியப்பா வேணும் பெரியப்பண்ணா பெரியப்பா என்னடி பன்னிக்குட்டி சேவிங் பண்ண மாதிரியா இருக்கிறான் நல்லதாய் அழகா இருக்காரு தவளுக்காரன் தானே பெரியப்பன் ஆமா அழகுன்னு அழகு அப்படிப்பட்ட அழகு சூப்பரா இருக்காரு மூஞ்சியை பாத்தியா பார்த்தேனே 3 நாளைக்கு கஞ்சி குடிக்க முடியாதுடி அப்புறம் குடிச்சிக்கலாம் விடு அது என்னடி மூஞ்சி ஆமையை கவுத்து போட்டது மாதிரியா இருக்கு நிமித்தி போட்டாலும் அப்படிதான் இருக்கு ஆமா பின்னாடி பங்கு விட்டுருக்கான் பாரு கோழி சூத்து மாதிரி ஆத்தடி இதெல்லாம் பார்க்கவே இல்லையே சவுண்ட் வைப்ப எனக்கு என்ன இங்க வந்திருக்கலாம் ஏன் தெரியுமா என் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் எதுக்கு என்னைய பாதுகாக்கத்தான் பாதுகாக்கறாங்களா ஆமா ஏன் காக்கா வடைய தூக்கிட்டு போயிடுச்சா அப்புறம் இல்லையா என்ன இருக்கு இங்க பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு அண்ணே சீர நோனிச்சி உட்காரு உட்காரு உட்காரப்பா அங்க இருக்குப்பா ஏய் என்ன யார் அவன் எங்க அண்ணன் அண்ணனா அண்ணன் இங்க வானே ஏன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்கு புடிச்சிக்கிட்டே ஹலோ ஹலோ ஆமா ஹலோ தமிழ் எக்ஸ் வீடியோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்காங்க யாருக்கு தமிழ் எக்ஸ் வீடியோவா அந்த செல்லுல சொல்லி சொல்லி பழகி மைக்க பிடிச்சினா அதே ஆகும் மாதிரி ஏய் அண்ணே என்னத்தா எனக்கு வாழவே பிடிக்கல என்ன வாழ பிடிக்கல பேலை பிடிக்கல கல்யாணம் தான் வாழ்ந்துட முடியலையா ஏன் என்னாச்சு அங்க நிக்கிறான்ல என் புருஷன் எங்க நிக்கிறான் இந்த நிக்கிறான் இந்த கையை தூக்குறாப்லையே டெய்லி தண்ணியை போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்கிறான் எண்ணெயை போட்டு அடிக்கிறானா
என்னைய போட்டு அண்ணே என்னை போட்டு அடிக்கிறான் வச்சு மிதிக்கிறான் அண்ணே. உன்னைய போட்டு அடிச்சாப்லையா? ஆமா. எதுக்கு என் தங்கச்சி அடிச்சா? ஏன் அடிச்சா என்ன? என்ன சும்மா கட்டி கொடுத்தேன்? டவுசர் ரோடு தான் கட்டி கொடுத்தேன். பொத்தி பொத்தி வளர்த்தையா ஏன் பொத்துன? என் தங்கச்சி ஏத்த இப்ப பொத்த முடியாது. ஏன் என்ன ஆளு போய் பெருத்துருச்சுலப்பா. ஆமா ஆமா. ஏய் இது பேட்டரி மாத்தி போடா. மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி தூக்கி வளர்த்த தங்கச்சியா அந்த அடி அடி. இரு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லு. நான் மறுபடியும் சொல்லு. ஹலோ ஹலோ கொஞ்சம் சவுண்ட் நல்லா வைங்க. உலகத்துல வாயிலாம் வச்சுதான் இருக்கு. மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி தூக்கி வளர்த்த தங்கச்சியா. சரி அந்த இடத்துல மிதிக்கிறியா? மிதிக்கலாமா? எந்த இடத்துல? என்ன ஓட்டு மிதிக்கிற? எங்கன இங்க இந்த அளவுக்கு மிதிச்சா என்ன? எதுக்கு அடிக்கிற? ஏன் அடிச்சா என்னன்னு கேட்டேன். சும்மா கட்டி கொடுத்தேன். ஏன் என்ன பண்ணிட்ட? என்ன புது புது சாமானா வாங்கி கொடுத்தேன். பொழந்து வெங்கல அண்டா பித்தளை செம்பு பொழங்குன்னு எனக்கு தானே தெரியும். புதுசா பழசான்னு எல்லாமே புதுசு. ஒரு கறி பிடிச்சது அது. அதை புளி வச்சு தேய்ச்சி அதை நான் புதுசாக்கி புழங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு. கறி பிடிச்சாலும் விட மாட்டேன். பாத்திரத்தை அதைத்தானே சீர் கொடுத்தாங்க. அப்படித்தான் ஒரு அண்டா ஒன்று கொடுத்தேன். அதை விலக்கி எடுத்து நான் புழங்குறதுக்குள்ள அவ்வளவு பாடுபட்டேன். அப்புறம் சொம்பு ஒன்று கொடுத்தாங்களே சொம்பு. ஆமா அது எவனா தெரியல உருட்டி விளாண்டுருப்பான் போட்டுருக்கு. வாய் அகண்டு போய் கிடக்க. இங்கே செம்புனா 4 பேர் தண்ணி குடிக்கத்தான் செய்யும். 40 பேர் ஏறி மிதிச்சு உழப்பி இருக்கிறான். இருக்கலாம். அப்போ நீ என்ன பெருசா கொடுத்தேன்னு என்னடா சொல்ற? வரும்போது நாகப்பட்டினமா ஆமா புதுக்கோட்டை அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல 4 இட்லி வாங்கி சரி நானே என் கையால ஊட்டி விட்டு ஊட்டினியா? நீ அடிச்ச அடியில 2 இட்லி செமிச்சிருச்சு. 2 இட்லி வேற நெஞ்சுக்குள்ளே நிக்கிறது. ஓமூத்திரம் கொடு. எனக்கு அது பிடிக்காது. உப்பு கறிக்குமோ? வாந்தி வந்துரும். அண்ணே டெய்லி குழம்புல தான் சண்டை வரும். ஆமா தினமும் குழம்புல சண்டை. நேத்து குழம்புல சண்டை, இன்னைக்கு கிளம்புலன்னு சண்டை. ஊருக்கு கிளம்புலன்னு சண்டை. பசி 3 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பிடணும்ல. ஆமா கிளம்புலன்னா சண்டை வருமா வராதா? வரும்ல. நீ ஏன்டா பித்துக்கோழி மாதிரியே நிக்கிற? உன மாதிரி நிக்கிறியா? ஏன்டா நீ ஏன்டா சாவ நேரமத்து போய் நிக்கிற மாதிரி நிக்கிறியா? ஏன்டா புள்ளைய கையில உடிச்சு கொடுக்கும்போது என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? என் தங்கச்சி கண்ணுல சிறுநீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னியா? கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொன்னியா? ஆமா. அப்புறம் என்ன சொன்னேன்? என் தங்கச்சியை கட்டிக்க நான் கூட்டி கொடுக்குறேன். ஸ்கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். மேல மகளிர் மன்றத்தில் 50 ரூபா வட்டிக்கு வாங்கி உனக்கு புல்லட் வாங்கி தந்தேன். இந்த புல்ல விட்ட நான் ஓட்ட முடியுமாடா? ஏறி அப்படி காலை தூக்கி போட்டு தான் ஓட்டி பார்க்கணும். வந்துட்டா பத்தியா? அப்ப குழம்பு என்ன தயார் செஞ்சு? குழம்பு நல்லா இல்லைன்னு கொண்டு போய் குப்பையில ஓட்டிட்டா கொட்டையில அடிச்சிட்டேன். என்னது? குழம்பு கொண்டு போய் குப்பையில கொட்டும் போது அடிச்சியா இல்லையா? ஆமா கொட்டுனே நான் வந்து அடிச்சிட்டேன். எதுக்கு அடிக்கிறா கொட்டை? அப்படிதான் அடிப்பேன். ஏன்டி சக்காலத்தி மேல உனக்கு நாகப்பட்ட ரூம் போட்டு உனக்கு 7 நாளா சொல்லி கொடுத்தனே. தங்கச்சி இப்படி செய்யணும். 7 நாளா? ஆத்தாடி 7 நாளா சொல்லி கொடுத்தனே. அது மாதிரி செஞ்சு கொடுத்தியா? இல்ல. நாளை 3 நச்சு போட்டு தொங்குறத அச்சு போட்டு வச்சு கொடுத்தியா? இல்லையே. நாளை 3 நச்சு போட்டு தொங்குறது அத்து போட்டா? அட எங்க பாசங்க அப்படின்னா என்ன? நாங்க எங்க பாசையில அப்படி சொல்லிக்குவோம். என்ன நாளை 3னா சீரகம் சோம்பு வெள்ளை போடு மிளகு. சரி. தொங்குறதுனா புளியம்பழம். என் தங்கச்சி ரசம் வைக்கும் பாருங்க. அண்ணன் தம்பி 5 பேரும் 5 நாளைக்கு வச்சு நக்கி சாப்பிடுவோம். என்ன சத்தியமா உண்மைதானே? பெரிய நக்கீர குடும்பம். போங்க வந்துட்டியா பாத்தியா? இனிமே தங்கச்சி அடிக்கல 3 மாசமா குளிக்காம இருக்கு. 3 மாசமா குளிக்கலையா? அடி பாண்ட முண்டை. ஏய் மாசமா இருக்குன்னு சொல்றாரு. மாசமா இருக்க? நான் 3 மாசமா குளிக்கல நினைச்சுக்கிட்டேன். அப்போ வரட்டுமா? போங்க. யாருக்கிட்ட சொல்றீங்க? போயிராதப்பா வராதே. ஆளு முகரையும் பாரு. டேய் ஏய் என்ன உங்க ஆத்தா பார்க்க போனியா? என்னப்பா 2 பேர் தண்ணிய போட்டு ஆத்தாடி கண்ணு முழிக்க முடியலையே. இவன் காலை தூக்கி அவன் கவட்டல வச்சிருக்கிறான். கொட்டையை கிட்டே நசிக்க போறாமப்பா. ஆமா உயிர் நாடியா இல்லையா? அது மாதிரி 2 பேரும் புழஞ்சிக்கிட்டு சாரையும் நல்லது மாதிரி இருக்காம புழு பேசிக்கிட்டு இந்த மண்ணை கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். சும்மா டேய் நீ சொன்ன செவிக்கு அவசரமா எந்த பக்கமும் திரும்ப முடியாது. அம்புட்டு ஆம்பளையெல்லாம் இல்லைங்க. நீ திரும்ப உனக்கு அந்த கூச்ச நாச்சம்லாம் இருக்காடி? ராஸ்கல் சட்டி எடுத்து அடிச்சேன். டேய் என்னது? என்னடா அதுக்கெல்லாம் வச்சிட்டாங்கல குடம்பலாம்? ஒரு மனுஷன் எதுக்குடி குடிக்கிறான்? ஏயா குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிறான்? 24 மணி நேரமும் கைய ஒண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? உடம்புல வலி, கை கால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம். சரி. இடுப்புக்கு கீழே புடுப்பு.
புடிப்பு. என்னது? இடுப்புக்கு கீழே புடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உழைச்சு களைச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்புல பல வியாதி. மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்டக்கால் சனியை கடத்த விட்டு போகல, பித்த கிருகிருப்பு, பியத்தின நஞ்சடப்பு, செத்தா மசிறு வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர்றா, வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு குஞ்சிய நசுக்கி கோழி குஞ்சிய நசுக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவான். போனா போகுது, படுக்க வச்சு பாலக்கெல்லாம் காய்ச்சி கொடுப்போம். அப்படி குடுக்கணும். அதை விட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ கொடுக்க முடியாது. அத மறக்க முகரையில் முள்ளவடி சாத்த. சரி இந்த ஊர்ல எங்க ஒரு கிழவியும் காண மாட்டேன். நான் எங்கிட்ட போய் எங்க போயிருப்பாங்க? லைனை மாத்தி விடாடே. எங்க இருக்கு கிழவி? இருக்கிற ஊரம் கிழவியா தானே இருக்கு. போடு, நீ பாட்டு உட்கார்ந்து. அப்போ அது மொட்டை எடுத்துல கிடக்கு. அண்ணன்ன பாத்தியே பண்ண கேட்டேன் நான். அத வழிய விடு. எங்கன இந்த எங்கன கிடக்கு? ஏன் உங்களுக்கு என்ன வந்துருச்சுப்பா? ஏன் வேலை இருக்கோ உங்களுக்கு? அடட பேரன் தூங்குனா நல்ல கதையா இருக்க. என்னது? இந்த கூட்டத்துக்குள்ள உன்னை தேடித்தான் நான் வாரேன். இவ்வளவு தூரம் வாரேன்னா நீ பேரன் தூங்குறான்றிய. கூட்டத்துல கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? கூட்டத்துல கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? கூட்டத்துல கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? புதுசு சத்தம் கேட்கையில மனம் தண்ணி அடிக்குது. குமரி பொண்ண பார்க்கையில மனம் முன்னரடிக்குது. கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? 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 சகமபதனி சனி சகம கூட்டத்தில கோயில் பூரா சனிதா தண்ணி தனிப்பா பாமகனி தபா சாணி தனி சகமப்பா. கூட்டத்தில கோயில் பூரா மகமகசன் காமமகசன் பாபனி நீ சாததாத நீ சாகமதனி சகமப்பா. கூட்டத்தில கோயில் பூரா தித்தகதிமி தவாக தகதிமி தகதிமி தோ தித்தோ தித்தகிட தகிட 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 ததிமி தகிட தகதம் தகிடதோ கிருகிடதோ தகதமி தகதமி கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா? என்ன செய்யற அண்ணன்? நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? ஏன் இங்க போ உங்காலோ கேப்பு ஆள் யாரு? 2 ஜோடி தானோ? சரி ஐயாவு நான் இங்க நிக்கிறேன். இரு இங்க பார்த்துட்டு அங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏத்தா என்ன உன் பக்கத்துல வர விடுறாரு இல்ல ஆளு? பாத்தியா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாதா? சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டேன். என்ன தொண்டை எப்படி இருக்கு? அதானே பாட்டு பாடணும். காரு இருக்கு. என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டா. ரைட்டு. ஒரு பொம்பளை என்ன இந்த வாங்குறாளே, நீ ஒரு வார்த்தையாவது கேட்டியா? கேட்க சொல்லு. கேட்கணுமா இல்லையா? ஆம்பளை அடிக்கலாமா? அடிக்க கூடாது. உட்காந்துக்கிறேன். நீ சொல்லு. ஒரு பெரிய மனுஷி கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷன். அப்ப ஏண்டி புள்ளை அடிக்கிற? ஒரு ஆம்பளை கை வச்சு அடிக்கலாமா? நீ கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். எப்ப கேப்ப? அவ கேளு. அவன் நிக்கிறாள் இங்க. அவ மூஞ்சிய பாத்தியா? அவ மூஞ்சிய பார்த்தா விளங்குமா குடும்பம்? விளங்காது. அந்த விளங்காத மூஞ்சிக்கு நான் என்னைய கொண்டு போய் அவனை கட்டி வச்சா நான் என்ன செய்யறது? நாய் விட்டியா திங்கிறாடி?
அதெல்லாம் ஒரு காலத்துல தின்னதான். அப்ப பேசுறா பாத்தியா, ஒன்னையே எதிர்த்து பேசுறா. உன்னை பாரு என்ன கேள்வி கேட்கறான்னு. உங்க ஆத்தா என்னைய பார்த்து நல்லா பேச சொல்லு. இந்த பேசத்தான் செய்யுது. ஆத்தா அவன் குடி கேளு, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு முதல்ல. சிரிக்காத சிம்ரன். அவன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான், அதனால நான் அடிக்கிற. அப்படிதான் அடிப்பேன். ஆமா ஏண்டி அடிக்கிற? அப்படிதான் அடிப்பேங்கறேன். ஏண்டி கட்டினா நீ பிள்ளைய? என்னது ஏண்டி கட்டினா பிள்ளைய? கட்டுறதுனாலதான் அவன் என்ன அடிக்கிறான். அடிக்கதான் செய்வேன். அதனாலதான் நான் வச்சு மிரிக்கிறேன். ஒரு டயலாக் தான். ஏடி அடிக்கிற, ஏடி அடிக்கிற, உனக்கு என்ன ஒரே டயலாக் தான் சொல்லி கொடுத்தாங்களா? அதானே. அவ இந்த வாங்குறா பார்த்தா. சரி, மருமகளா இருக்க. எத்தனை மருமகம் இருக்கு? 3 மருமகம் இருக்கு. 3 இருக்கா? ஆத்தாடி கொடுமையில வளர்த்துங்க உன்னைய. பாதி குடுமி அத்திருக்குமே நேரம். அக்க மாட்டாங்க. நல்லா பாத்துக்கிறாங்க. உனக்கு எந்த மருமகம் பிடிக்கும்? எனக்கு 3 மருமகளும் பிடிக்கும். ஏய் தம்பி வெள்ளை சட்டை இந்த பார், தென்னை மரத்துக்கு குத்து, ஒரு பனை மரத்துக்கு ஒரு குத்து குத்தப்படாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. உனக்கு மரியாதையா தான். உனக்கு யார பிடிக்கும் அதை சொல்லு. 3 மருமகளும் பிடிக்கும். மூத்த மருமகத்தை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டா. கஞ்சி குடிக்கிற இது யாரு தெரியாது. அது சொல்ல கொஞ்சம் என்ன ஏத்தா என்ன மருமலை பிடிக்கின்ற அப்புறம் அழுகுற? கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறாங்களோ? சிரிச்சா கண்ணீர் வந்துருமா? சரி, சோறுலாம் நல்லா போட்டு வைக்கிறாங்களா? இந்த தின்னு தொலைன்னு தள்ளி விடுறாங்களா? தின்னு தொலை தள்ளி விட மாட்டான். நான் தான் அவங்கள தள்ளி விடுவேன். அவங்க என்னைய தள்ள மாட்டான். அதுதானே. அவங்க என்ன நம்ம பார்த்து கொண்டாந்து வச்சேன். என்ன அவங்க என்ன தள்ளி விடுறதுன்னு கேட்டேன். இருந்தா போயிட்டாரு. அப்ப கொடுமை யாரு பண்றது? நான் இன்னைக்கு வந்து காலையில ஓடிடுவேன். நான் சொல்றேன்னு நீ பேசுறீங்க, பேசலாமா? போற காலத்தை எப்படி ஓட்டுவேன்? எப்போதும் பேரே ஓட்டுவேன். எப்போதும் பேரமாதான் நான் பேசுறேன். சரி, இப்ப மயம் காசெல்லாம் நீ வாங்கி வச்சுக்கிறியா இல்ல அங்கிட்டு போயிருச்சா? எல்லா மயம் காசு நான் தான் வாங்குறேன். நீ தான் வாங்கி வச்சிருக்கிற. அப்படி போடு. அப்ப வட்டிக்கு போகுது. இந்த மயனா? இந்த மயம் தான். அந்த மயம். இந்த மயம் தானே. இன்னொரு மயம் வீட்டுல இருக்கேன். சரி என்கிட்ட நல்லா இருந்தா சரிதா. நான் யாரு வஞ்சியும் பேச மாட்டேன், யாரு வம்புக்கும் போக மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். நீ நல்லபடியா இருந்தா போதும். சரிதானா? சின்ன மருமகளை பிடிக்காதோ? சின்ன மருமகளும் பிடிக்கும், பெரிய மருமகளும் பிடிக்கும், நடு மருமகளும் பிடிக்கும். பொழுதனைக்கு இதே தான் சொல்லும் போல அந்த அத்தா. முடியல, ஒண்ணு கலைக்க முடியல. ஆமா, நல்ல வேளை உங்க ஆத்தா ஒரு வார்த்தை பேசினா கல்ல தூக்கி போட்டு கொன்னு இருப்பேன். கல்ல தூக்கி போட்டு கொடுறியா? நீ என்னடி கல்ல தூக்கி போடுறது? நானே கல்ல தூக்கி போடுவேன். அதை செய். என்ன ஒரு பொம்பளை என்னை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற பார்த்தா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமா, என்ன எங்கே கொள்ள சொல்ற? நீ வாய மூடு. நீ அப்பா செவம் பண்ண போறியா? உட்கார் ராக்கில. ஏய் மண்டி போட்டு உட்காந்துருக்க. என்னத்தா காசு 10-20 கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது சொல்லிவிட்டேன். எனக்கு பிடிக்காது. 200 500 ரூபா கொடுத்தா வாங்கிக்கிருவேன். தமிழ்நாடு, மதுரை தமிழ்நாடு இசை நாடக சங்கம். ஆத்தாடி நான் என்ன செய்வேன்? கையை தட்டுங்க. நாடகமா? மதுரை முத்தமிழ் நாடக சங்கமாத்தா. தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்கம். பேர் என்னம்மா? சத்தியபிரியா, சாந்தி பிரியா, காஞ்ச 3 அக்கா தங்கச்சியலா. இந்த ஊரா நீங்க? தினேஷ்குமார் தொண்டை கட்டிடுச்சாத்தா. நாடகத்துக்கு போன தொண்டை கட்டிடுச்சு. நல்லா இருங்கத்தா. ஏத்தா பசு காசு வச்சுக்கல 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஐயா வச்சுக்க இருங்கம்மா, நீங்க நல்லா இருந்தா போதும். வைங்கம்மா வச்சுக்கங்க. என்ன கொண்டு போயிட்டிய? சரி போ. நான் வாங்கி தாரேன் தாய் உனக்கு. நல்லா இன்னும் நாடகம் நடிச்சு இன்னும் 40-50 வருஷத்துக்கு நாடக உலகத்தில் நீ கொடி கட்டி பறக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுதாங்க கலையை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பாருங்க, நம்ம மாதிரி ஒரு கலைஞர்கள் வந்துட்டாங்களேன்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் வந்து ஒரு அன்பளிப்பு கொடுத்து, அது 1 ரூபாய் இருந்தாலும் கூட அது 1 கோடி ரூபாய் சமங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர், எப்படிப்பட்ட ஒரு பண்பு. அதுவும் 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்களே. இந்த 500 ரூபாயும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காலையில என்னை பிச்சு புடுங்கி அந்த 500 ரூபாய் 5 பங்கா வைக்க சொல்லுவீங்களே, அது நினைச்சாத்தான் எனக்கு நெஞ்சு வெடுக்குன்னு கொடுக்குது. நான் என்ன செய்வேன்? தெரியாம கொடுத்தா கூட நான் பாட்டுக்கு அப்படியே அமைக்கி இருந்திருப்பேன். நாளைக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிருந்திருப்பேன். அதுவும் போச்சு, போயிட்டு போகுது. நீ யாராவது கொடுக்குறவங்க பின்னாடி வந்து எனக்கு கொட்டாய்க்கு பின்னாடி வந்து கொடுப்பாங்க. வாய மூடி. மூட முடியாது. ராஸ்கல் கண்ட்ரி புரூட்.
அப்படின்னா என்ன? கண்ட்ரி ஃப்ரூட்னா நாட்டு பழம்னு அர்த்தம். நல்லா இருக்குமா? நாட்டு பழம் அருமையா இருக்கும். அதுல ஏந்திர பழம் இருக்கு பாரு, இது நேந்திர பழம், அதுவும் நல்லா இருக்கு. கொய்யா பழம், கொய்யா பழம். சரி, எதுக்கு நீ குடிக்கிற? எதுக்கு குடிக்கிற? ஏன் குடிக்கிற? ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? 24 மணி நேரமும் கைய ஒண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? ஏன் குடிக்கிற? உடம்புல வலி, கைகால் குடைச்சல், பித்தம், கபம், அஜீரணம், இடுப்புக்கு கீழே புடுப்பு. ஏய், புடிப்பு. என்னது? இடுப்புக்கு கீழே புடிப்பு. புடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உழைச்சு களைச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்புல பல வியாதி. மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்டக்கால் சனியை கடந்து விட்டு போகல, பித்த கிருகிருப்பு, பியத்தின் அஞ்சடப்பு, செத்த மஜூர் வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர்றான்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு குஞ்சியை நசுக்கி, கோழி குஞ்சியை நசுக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவோம். போனா போகுது, படுக்க வச்சு பாலக்கெல்லாம் காய்ச்சி கொடுப்போம். அப்படி குடுக்கணும். அதை விட்டு போட்டு ஆளை கொண்டாந்து அடிச்சா என்னடி அர்த்தம்? உன்னை அடிச்சா யார் கேக்குறது? என்னை அடிச்சா யார் கேக்குறது? இந்த வந்துட்டார்ல பானிபூரி வியாபாரி. அப்படியா? எப்போ அன்னைக்கு இலங்கையில் அடிக்கும் போது எல்லாரும் எங்கே போனீங்க? தண்ணியை போட்டு படுத்துட்டியோ? அதான் மோர கட்டையில் ஏன்டா அண்ணன் அடிக்கிற தம்பி அடிக்கன்னு ஒரு உள்ள கேட்கலையே. கேட்டிருந்தா இங்க வச்சு அடிப்பானா? முடியுமா? எங்க ஒரு நாள் நம்மளை தான் அடிச்சு பழகுறேன். அங்கிட்டு கர்நாடகா பக்கம் போகல, அங்கே அணை கட்டி அடிக்கிறான். இங்கிட்டு கேரளா பக்கம் போகல, அங்கே அணை கட்டி அடிக்கிறான். இப்படி எல்லா பக்கமும் நம்மளை தான் அணை கட்டுறான். நம்ம தான் ஒரே ஒரு அணை கட்டுறதுக்கு முக்குன்னு முக்குறோம். ஒரு அணை கட்டியிருந்தா தண்ணி நம்ம பக்கம் பாஞ்சிருக்குமே. ஆனா காவிரியை விடுறான்னு தண்டவாளத்தில் தலையை வச்சு கத்தனா அப்பெல்லாம் ஒரு வயலும் திறந்து விடல. இப்ப அங்கே அணை முட்டிக்குச்சுன்னு அவனா பார்த்து கொஞ்சம் திறந்து விடுறான். சரி தண்ணியை தான் திறந்து விடுறானே, இந்த ஏரிய தூர்வாரி குளம் குட்டையை வெட்டி இந்த தண்ணியை சேர்த்து வைக்கிறதா இல்லையா? அது வாட்டுக்கு மஜூர் வச்சுன்னு போய் கடல்ல கலந்துருது. 3 போகம் விளைஞ்சதெல்லாம் இப்போ 1 போகம் விளையிறதுக்கே முக்குது. முடியல. இப்படியே போச்சுன்னா சோத்துக்கு என்ன செய்யறது? சுப்பிரமணியை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு தான் போகணும். நானும் தான் வரேன். ஆமா, நானும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறேன். இதுக்கு மேல எதையும் சொல்ல. ஆமா, வாயை மூட முடியாது. என்ன இப்போ வெறும் கையை கொடுக்காதேன்னு சொல்லிவிட்டேன் நான். பாத்தியா என்ன வளர்த்த ஆத்தா? ஆமா, அங்க ஒரு கிளவி கிடக்கு, இந்த கிடக்கு, சரி இங்கிட்டு ஒண்ணு கிடக்கு, அங்கங்க 4 வரிசைக்கு இருக்கிறது கூட கிளவியா தான் தெரியுது. என்ன எல்லாரையும் கிளவின்னு சொல்ற? இல்ல, நான் வரிசைக்கு 4 கிளவி இருக்கு. அதாவது அடே தப்பா, இந்த கூட்டத்தை பாரு, 6 கிளவி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 4 6 பாரு. இந்த வயசுல நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இப்படி நரைச்ச மண்டைய பார்க்க முடியுமா? வெள்ளை மண்டைய பார்க்க முடியும். அம்புட்டு வெள்ளை வரைஞ்சு போச்சு. சரி, இந்த வயசுல இப்படி உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? சாக சொல்றியா? இந்த வயசுல உட்கார்ந்துருக்காங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு திடகாத்திரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுல அப்படி சத்து இருக்கா? இல்லையா? இன்னைக்கு எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் இதை சாப்பிடாத கொலஸ்ட்ரால் வரும், இதை சாப்பிடாத சுகர் வரும், இதை சாப்பிடாத பிரஷர் வரும், எதையுமே சாப்பிட முடியல. இன்னைக்கு கம்பு, கேழ்வரகு, கேப்ப, கோதுமை அப்படி நல்ல உணவுகளை சாப்பிட்டதுனால இன்னைக்கு திடகாத்திரமா உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து மாடு சாணி போடுச்சு. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு. இன்னைக்கு தான் மாடு சாணி போடுது. சந்தனமா போடும், சாணி தான் போடுது. சரி, அன்னைக்கு மாடு சாணி போடுச்சுன்னா எடுத்துக்கிட்டு கரைச்சு அப்படி தெருவுல வீசன் அப்படி தெளிச்சா ஊர் மணக்கும். ஆமா, மணக்கும். சாணி வந்து மணக்கும். இன்னைக்கு சாணியை கரைச்சு ஊத்துனா ஒரே பீவாடை. அது மாடு என்னன்னதே திங்குது. பிளாஸ்டிக்கை திங்குது, அட்டையை திங்குது, பேப்பரை திங்குது, பாட்டில கடிச்சு மெண்டு துப்புது. ஒளிப்பா அப்படி இருக்கு, புரியும் அது அப்படி இருக்கு. ஆமா, எனக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அன்னைக்கு மாட்டு சாணியை கொண்டு போய் வயல்ல ஓட்டோம்னா வயல்ல நெல்லு கொள்ளு எல்லாம் முளைச்சிச்சு. சரி, அந்த உணவுப் பொருட்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த கெமிக்கலும் இல்லை. இன்னைக்கு உரம் போடுறான், உப்பு போடுறான், களக்கொல்லி போடுறான், மருந்து அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்திலையும் கெமிக்கல் கலந்துருச்சு. ஏன் கேட்டா நாகரிகம் பெருஞ்சிருச்சுன்னு என்னென்னத்தையும் செய்யறான். அன்னைக்கு என்ன வளர்த்த ஆத்தாமாரு 16 முளை சேலையை கட்டி தெருவில் நடந்து வந்தா அம்பாலே நடந்து வந்தது மாதிரி இருக்கும். ஆமா, இருக்கு. கையெடுத்து கும்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஆளுக சுடிதார்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு மேல ஷாலும் போடாம ஒன்னும் போடாம 1 அடிக்கு செருப்பு கீழ்ஸ் வச்ச செருப்பை ஒண்ணு போட்டுக்கிட்டு டிக்கி அப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு நடந்து போனா குதிரை ஓனது மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் அதைத்தான் பாப்பீங்க. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு வந்து வா என்ன சுடிதார் போட்டுக்கிட்டு என்ன சால் போடாம போறான்னு ஒரு சால் எடுத்து கொடுத்துருந்தா போடு அப்படின்னு சொல்றதா இல்லையா? நைட்டி போடுற பிள்ளைல ஒரு துண்டு எடுத்து போட்டு சொல்லணுமா இல்லையா? மாறாப்பு எதுக்கு? சிலைக்கு மானத்தை மறைக்கத்தானே. அப்படியா? நீ அங்கேயே ஓட்டல காய போட்டு வந்தா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு பிள்ளையா போடி தெரிஞ்சா என்னதான் நாகரிகம் பெருகினாலும் தமிழனுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. குடி துண்டை எடுத்து போடு சாலை அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நம்ம வாட்டுக்கு அதை அப்படி அனுமதிக்க கூடாது. எதுக்காக சொல்றோம்? நம்ம பிள்ளைய பயலுக வண்டி கேட்கறாங்களா, இங்க
வா இந்த டிவிஎஸ் பெட்டி இதை எடுத்து உருட்டு இந்த ஒரு ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு திரி அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு அவனுக்கு கேடிஎம் எபிசெட்னு என்னென்னமோ ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வண்டியை வாங்கி கொடுத்து அவன் 100ல போயிட்டு 108ல வாரான். சரி, நொறுக்கி அள்ளிக்கிட்டு வர்றாங்க. எங்கன்னா பார்த்தாலும் பச்சை பச்சை பிள்ளைய நல்லா 18 வயசு 20 வயசு பிள்ளைய பயலு ஊரா அங்கங்க பிளக்ஸ் அடிச்சு அங்கங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒன்னு குடிச்சு போட்டு எங்கனையாவது விழுந்து செத்து போறான். இல்லைன்னா வண்டியில போய் அவன் பாட்டுக்கு வேகத்துல போய் எங்கனை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போகுது வர்றான். எதுக்கு அப்படி தெரியுதா? நீ சம்பாதிச்சு நீ வண்டி வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டணும். அதை விட்டு போட்டு ஊர்ல சும்மா 4 பேர் மதிக்கணும் மரியாதை இருக்கணும் ஒரு கௌரவத்துக்காக வண்டியை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தாமாரு 16 உள்ள பத்துச்சு. ஒரு உள்ள 2 உள்ள இல்ல 16 உள்ள போத்துச்சு. வீட்டிலே உறந்துச்சு. வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கும். தண்டட்டி ஓட்ட கிளவி தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கும். சரி, எந்த ஆஸ்பத்திரி என்னது ஸ்கேன் எக்ஸ்ரே எதுவுமே கிடையாது. அந்த கிளவி பிரசவம் பார்த்து புள்ளைய பெத்த தகப்பன் அப்படி எடுத்து நீட்டுச்சே. அது எந்த நீட்டுல படிச்சிச்சு? இல்லையே. இன்னைக்கு நீட்டுல படிச்சாதான் டாக்டர். அப்ப முன்னாடியே படிச்சவங்க என்ன செய்யறாங்க? அவங்க கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. நல்லா இருக்குமே. ஆமா, நீட்டுல படிச்சாதான் டாக்டர்னா ஏற்கனவே தையல் போட்டதெல்லாம் பிரிச்சு விட்டுருவோமா செல்லாதுன்னு கேக்குறேன். புள்ள லேசா வாந்தி எடுத்தா போதும் நேரா கூட்டிட்டு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போறான். பிரைவேட் ஆஸ்பத்திரி போன டாக்டர் கையை பிடிச்சு பாக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டியே, நான் சித்தப்பா ஆயிட்டேன். என்ன சொல்றேன்? அப்படி பாப்பாரு வைத்தியம். சரி, புள்ள 3 மாசம் முழுகாம இருக்கு. இனிமே 9 மாசம் வரைக்கும் நம்ம கிட்ட தான் ஊசியை போடணும்ட்டு 9 மாசம் வரைக்கும் டாக்டர் ஊசியை போட்டு 9 மாசம் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர் துடிச்சிடுறாரு. புள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, ஓடி சுத்திக்கிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்ன்றார். பண்ணிருங்க. 1.5 பிளேட் எடுத்து கிழிச்சு புள்ளைய கொலக்கட்டை மாதிரி கையில எடுத்து கொடுக்குறாரு. இவன் போட்ட ஊசிக்கு புள்ள 4 கிலோல பெருத்து போயிருக்காங்க. மறுபடியும் இங்கு பொட்டில கொண்டு வைக்கிறான் புள்ளைய. எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள பிறக்கும். பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள பிறக்கும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குதா? ஏன் நடக்காத? எங்க நடக்குது? அரசாங்க ஆஸ்பத்திரியில 100க்கு 99% சோபரேஷன் நடக்குது. சரி, யாருக்கு ஆபரேஷன் பண்ணி கிடக்குங்க? இருப்பா, உனக்கெல்லாம் ஒரு குடும்ப கட்டுப்பாடை பண்ணி விடாம போச்சு. 300 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க. செஞ்சான். சரி, டேய் அந்த பெட்டியை பிடிச்சிட்டு நிக்கிறான் ஒருத்தர். யாராவன் ஓடுறா? அவனுக்கெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு. ஆமா, டவுசர்ல நாடு அங்கே வரைக்கும் தொங்குது. என்ன அது? எல்லாம் சேஃப்டிக்கு தான். சேஃப்டியா? அதாவது அவசரத்துல டவுசர் தச்சு கொடுக்கணும்னா பாக்கெட்டை இப்படி தானே வைப்பாங்க. ஆமா, எல்லாரும் இப்படி தான் வைப்பாங்க. எனக்கு இப்படி வச்சுட்டாங்க. ஐயா, எங்கிட்டா? இங்க பாரு, இங்கிட்டு இருக்கு பாக்கெட். ஆமா, ஏன் அப்படி? அட, பாக்கெட் வைக்கிறதே எதுக்காக நினைக்கிறேன்? எதுக்கு வச்சிக்கிறாங்க அப்படி? எல்லாம் பப்ளிக்ல நிக்கும் போது சொரிய முடியாது, பாக்கெட்டுகளை விட்டுக்கிட்டு அப்படி எல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் கை வைக்க முடியாதுல்ல, அப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதுல நம்மளால சில பேர் சிறங்கத்தி பேர் இருப்பாங்க பார்த்துக்க. அவங்க என்ன செய்யறது? உள்ள கையை விட்டு நல்லா சொனையா சொரியறது இல்ல, பிடிச்சிக்கிட்டு நசுக்கிறது. நசுக்கி அது ஒரு வலிக்கு பண்ணிடுறது. சில பேர் இந்த சிறங்குவத்தி பயல்களுக்கு அந்த அரிப்பு தாங்க முடியாது, எடுத்துக்கிட்டு கயறு விரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக சொல்றேன், பாக்கெட்டுக்கு வச்சா தானே ஏதோ அப்படி இப்படி சொரியலாம். பாக்கெட்டை பின்னாடி வச்சா எங்கிட்டு சொரியறது? அப்ப புண்ணு உனக்கு இல்ல சொல்றேன். எல்லாரும் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மூக்க சொரிய முடியல, இங்க சொரிய முடியல, எல்லாம் பாத்துக்கிட்டு நமக்கே இந்த கொடுமைன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ல பெரிய பெரிய நடிகர்கள் அங்க போய் வரிசையா உட்கார்ந்துறாங்க. கிட்டத்தட்ட எல்லாரோட பார்வை அவங்க மேலதான் இருக்கு. என்ன அரிச்சாலும் கை வைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிலாம் கொடுமை அப்படிலாம் இருக்கு. அதனால சொல்றேன், அதே மாதிரி உங்க குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைங்க. அரசு பள்ளிகள் நல்ல கல்வித்தரம், நல்ல பாடத்திட்டம், நல்ல பாட நூல்லாம் இருக்கு. அதனால அரசு பள்ளிகளை படிக்க வைங்க. அதாவது பிரைவேட் பள்ளிக்கூடத்துக்கு நிகராகவும் அதுக்கு மேலேயும் அரசு பள்ளிகளில் பாடத்திட்டங்கள் வந்துருச்சு. அதனால அரசு பள்ளிகளை படிக்க வைங்க. அதுலயும் தாய்மொழி கல்வி, தமிழ் மொழியாம் தாய்மொழியை பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் நிக்கிறோம். பணம் தமிழை எப்படியாவது அழிச்சு போடலாம்னு என்னென்னத்தையே கொண்டு வந்து திணிக்க பார்க்குறான். அன்னைக்கு இப்படித்தான் இருப்பா, கொஞ்சம் வாய மூடிட்டு. அன்னைக்கு இப்படித்தான் திருச்சியில் வைத்த கலக்குதுன்னு வேகமா பஸ் ஸ்டாண்டு பாத்ரூமுக்கு போறேன். அங்க போனா முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப டிஜிட்டல் பாத்ரூம். எல்லாம் சுவிட்ச் போட்டாதான் எல்லாம் வேலை செய்யுது. முதல்ல தண்ணி இருக்கு, பக்கெட்ல எடுத்துக்கிட்டு கழுவுனா அது வாட சட சடன்னு போயிரு. டிஜிட்டல் பாத்ரூம்னு வச்சு சுவிட்ச் போட வைக்கிறான். உள்ள போனோம்னு பார்த்தா சுவிட்ச் உங்க வந்து என்ன சுடு தண்ணி இருக்கு, 1.5 அமுக்கவும். இந்த தண்ணி குளிர் தண்ணி இருக்கு, 2 அமுக்கவும். சரி, தண்ணி இல்ல, என்னடா இருக்குன்னு பார்த்தா பேப்பர். அந்த மேலை நாடுகள் மாதிரி பேப்பர்
பேப்பர் வந்துருச்சு. பேப்பர் எடுத்து தொடச்சு தூர்வாரி போட்டு போயிடுறது. அப்ப பேப்பர்னு சொன்ன உடனே ஆங்கில பேப்பருக்கு என் 1 அமுக்கவும், இந்தி பேப்பருக்கு என் 2 அமுக்கவும். நானே எனக்கு இப்பதான் புடி ஓட்டுச்சு. இவன் ஏற்கனவே இந்திய வாய் வழியா திணிக்க பார்த்தான், முடியல. இப்ப இது வழியா திணிக்க ஆரம்பிச்சுட்டான்டா அப்படி நினைச்சுக்கிட்டு, ஏன்டா கக்கூசி வரைக்கும் நீங்க வந்துட்டீங்களா இந்தி பேப்பரை கொண்டுகிட்டு அப்படி நினைச்சேன். நீங்க எதுல திணிச்சாலும் இங்க உங்கள ஆட்டம்லாம் இங்க செல்லாது. சரி, தாய்மொழி மூத்த மொழி, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழியை எந்த கொம்பனாலே அசைக்க முடியாதுங்கிற, ஒண்ணு செய்ய முடியாது. எதை கொண்டு அடிப்போம்னு தெரியாத போறோம். விளக்கமாறு செருப்பு எல்லாத்தையும் வச்சு அடிப்போம். எங்க வந்துகிட்டா என்ன என்ன ஆட்டம் கேக்குறேன். என்ன ஆட்டம்? இந்த தமிழ் மொழிக்காக மொழிப்போர் தியாகிகள் வந்து உயிரை விட்ட வரலாறு இருக்கு வெண்ணையலா. சரி, அப்புறம் நான் வேற மாதிரி பேசிட்டு போயிடுவேன். ரொம்ப கோவப்படுறேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னங்கிறேன் என்ன. அதனால தாய்மொழியை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். எங்க மொழியை எங்களுக்கு நாங்க எப்படி பாதுகாக்கணும், எங்களுக்கு ஒரு வேளை மொழி ஏதாவது வேணும்னா எப்படி கத்துக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க வேலை மசித்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது பானிபூரி விற்க வந்தியல்லா, இங்க தமிழை கத்துக்கிட்டியல்லா, அவங்க சொல்றாங்க 1 plate 1 plate தேக்கோ பானிபூரி. ஏன் இல்லைன்னா வாங்கி திங்க தெரியாதா? மயிரை புடிங்கி வந்தியா போர் வித்தியா போயிரு, வந்தியா அருவாடிச்சியா போயிரு. அதை விட்டு இங்க என்ன நீ வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏற்கனவே எல்லாரும் நாங்க விரட்டிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த மொழியை வச்சு ஏதாவது செஞ்சிடலாம்னு தான் பாக்குறீங்க. ஒன்னும் செல்லுபடி ஆகல. இந்த தமிழ் மொழியில உள்ள சிறப்பு இந்தி மொழியில அப்படி என்ன செருப்பு இருக்குன்னு கேக்குறேன். என்ன இருந்துச்சு? ஒரு இலக்கியம் இருக்கா, ஒரு திருக்குறள் இருக்கா, ஒரு தொல்காப்பியம் இருக்கா, நன்னெறி இருக்கா, நற்றிணை குறுந்தொகை இருக்கா, கலித்தொகை இருக்கா, என்னடா இருக்கு அந்த இந்தியில? என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்டேன். அச்சா போல்தா ஹை, எது அச்சா புல்தா ஹை. அப்படினா அவன் பாஷையில அந்த அச்சா புளித்தொகைங்கிறான் என்னமோ. ஐயா நான் சொல்றேன், ஏதோ நீங்க ஒரு 100 பேரோ 200 பேரோ இந்த இடத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். எனக்கு இதனால என்ன வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த ஊருக்கு வந்ததுக்காக என்னைய புடிச்சு கொண்டு எங்கேயாவது உள்ள ஓட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. நாம் பேசுறது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம சந்ததிக்கு மட்டும் இல்ல. மொழி வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத, பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது மொழிதான். மொழியை அழிச்சிட்டான்னு வச்சுக்க, உனக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது. அதனால தாய்மொழியாம் தமிழ் வந்து உயிருக்கு மேலானது. அதனால அதை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இதன் மூலமா ஐயா இந்த கிராமத்தில் உள்ளவங்க, ஒருவேளை பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை. வீட்டில் உள்ள பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைய, இளைஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. மொழி வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள எது வழியாவது புகுந்து இதை அழிச்சிடலாம் அப்படின்னு சமஸ்கிருதத்தையும் என்னம்மா கையை காட்டுறிய முடியும் இல்லையா அப்படி வாரான். அதனால மொழியை பாதுகாக்கணும். வந்து வேற மாதிரி நான் வந்து எமோஷனலாக பேசுகிறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. சரி அப்பா, நீ என்னடா அப்படியே பானிபூரிக்கிற ஆள் மாதிரியே இருக்கிற? சரி ஓகே. இல்லை அவங்களும் ஏதோ பொழப்புக்காகத்தான் வராங்க, நம்ம அவங்கள குத்தம் சொல்லலை. இருந்தாலும் கூட அவன் பண்ற வேலை ஒன்று இருக்கா இல்லையா, அந்த வேலையை சொல்றேன். நம்ம ராணுவ வீரர்கள்லாம் இங்க இருந்து போய் அங்க தொழிலுக்காக போறாங்க, நாட்டை காக்க போறாங்க, அங்க போய் மொழியை கத்துக்கிறாங்க, பேசுறான். அதை கொண்டு திணிக்கப்படாதுல்ல, அதுக்கு சொல்றேன். அதனால அப்படிலாம் போயிட்டு இருக்கு. எதுக்காக சொல்றோம், எல்லாம் ஒரு விளம்பரம் தான். என்ன விளம்பரம்? கல்லிலே கலைவண்ணம் கண்டான். டிலே வைக்காத. ஆனந்த் பனியன் சட்டிகள், உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. சரி சரி. கல்லிலே கலைவண்ணம் கண்டா. எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? யார் பாட்டது? டிலே கட் பண்ணு கொஞ்சம் எக்கோல. ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு கல்லிலே கலைவண்ணம் கண்டான். அந்த பாட்டை கொண்டு எவனா சட்டி விளம்பரத்துக்கு வைப்பானாடா? ஐயே எப்படி பாட்டு. ஆத்தா நீ போ, எல்லாரையும் கூட்டிட்டு போ, கிளம்பு. பசி வந்துருச்சா? பொங்க வைங்க, பொங்க வச்சுட்டு வாங்க. அப்படிலாம் இருக்கு. அந்த காலத்து பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த காலத்து பாடல்களை தமிழ் வாழ்ந்துச்சு. இந்த காலத்துல பாட்டு தான் வருது, ஒரு அளவு மஜ்னு புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரியல. அந்த காலத்து பாட்டு எப்படி இருந்துச்சு? பொன்னலில் மேனியில் பூசிய வெள்ளீரோ, பூந்தளிர் மலர் மாலையோ, ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி. பொன்னலில் மேனியில் பூசிய வெள்ளீரோ, பூந்தளிர் மலர் மாலையோ, ஒளிவுடன் ஒளிவிடும் இளமதி. வாய்ந்த சஞ்சடை கோலமோ, வாழ்ந்திடும் வடிவினை
சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகமர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. நந்தி தேவனோடு இந்திராதையர் வந்து தாளினை வணங்கிடவே நந்தி மாமுகனும் இந்த வேல்குகனும் சந்தமா தமிழ் முழங்கிடவே எந்த வேலையும் ரந்திடாது மர சென்று நான் முகமணி கொண்டிடவே சந்தமார் குழலி என்று நேர்வதனி மந்தனாபிகை எழுதிடவே கனி உருமுகமதில் அருள் நகையே கனி உருவிலிகளில் அருள்மனையே சுவைபட வருவது வெலுகுறவே துணையென வருவதும் என் தமிழே மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடு வழியவர் இருவினை கொடிபட மடுமதி தள்ளுவிடு இனிய அபயகரமும் வாய்ந்த தண்டனை கோலமும் மாதவர் யானியர் வாழ்த்திடும் வடிவினை உடையாய் அருபெரு துடராய் அடியவர் மனதிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகமர சுகமருள் பரம கருணை வடிவே. ஆத்தாடி நாக்கு தள்ளி போச்சே. அப்படிப்பட்ட பாடல்கள் இருந்துச்சு. அன்னைக்கு வந்த பாடல்களை தமிழ் வாழ்ந்துச்சு. தூய தமிழ். ஆமா. இன்னைக்கு வர்ற பாடல்கள்ல என்ன வார்த்தை சொல்றானே புரியல, எதுவுமே புரியல. ஆமா. அதனால ஐயா டிஆர் ஐயா சீராளி கோவிந்தராஜ் ஐயா பாடனா அந்த பாட்டை திருப்பி நம்மளால வாங்கி பாட முடியாது. ஆமா. ஒரு ஆள் பாடினாலே அப்படி. இந்த பாட்டுல ஐயா டிஆர் மகாலிங்க ஐயா வேற, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினாங்களே. இடையில எங்கனையாவது ஒரு இடத்துல மூச்சு வாங்குறது இடம் விட்டாங்களா? இல்லையே. உருட்டுன்னு இங்க இருந்து ஏறிடுச்சு பாத்துக்க. என்ன கொலை ஈர கொலை. ஆமா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் கூட யாரும் குடிக்கப்படாதுன்னு சொல்றதுக்காகத்தான் அப்படி குடியார வேஷம் போட்டு வந்து இந்த கிளவிட்டெல்லாம் திட்டு வாங்கி இப்படி வந்து நிக்கிறேன். அதனால யாரும் குடிக்கப்படாது. குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல்நலத்தையும் குடும்பத்தையும் குட்டியச்சார ஆக்கிடும். அதனால யாரும் குடிக்கப்படாது. சரி, அந்த செய்தியெல்லாம் இதோட போகாது. குடிக்கப்படாது. இதோட போகாதியா? ஏன்? நாளைக்கு காலையில 100 நாள் வீட்டுல போய் இதெல்லாம் பேசிக்குவாங்க. 100 நாள் வீட்டுலையா? ஆமா. ஆத்தாடி, இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா 100 நாள் வீட்டுக்கு போற மூஞ்சி மாதிரியா தெரியுது. இப்ப அழகா இருக்காங்க. எல்லாரும் போறாங்களா? அப்படி போடு. வேலை கடினமான வேலை தான் அது. அப்படியா? இருக்கிற வேலையில ரொம்ப கடினமான வேலை அந்த வேலை தான். அந்த வேலை தான். காலையில எந்திரிச்ச உடனே பொட்டு பூவு புட்டாமாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க போற அழகு இருக்கு. கையில ஒரு கூடை மம்பட்டி சோத்து கூடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கம்மாயிலையோ ஏறி குளத்திலேயோ போய் இறங்கிருவாங்க. இறங்கின உடனே பார்த்துக்க கையில ஒரு குச்சி ஒண்ணு கொடுத்துருவாங்க. அளந்து போடுறதுக்கு. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு. அளந்து போட்ட உடனே வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துக்க வெட்டி தாளிச்சு போடுவாங்க. முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஐயோ பாவம். ஓ முகரையில முள்ளு வடிச்சாத்த அப்படியே வெட்டுறாங்க. சரி. புல்லுக்கு வலிக்காம லேசா சேவி பண்ணி வச்சுட்டு எலி பறிச்ச மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு போன சோத்த புழக்க தின்னுட்டு நல்லா தூங்கிடுவாங்க. தூங்குறதுனா ஒரு ஆள் 2 ஆள் தூங்க மாட்டாங்க. என்னமோ பிரசவ வாழில் சேர்த்தது மாதிரி ஒரு பக்கமா தலையை வச்சு 20 பேர் வரிசையா தூங்குவாங்க. சரி. தூங்கிட்டு பார்த்துக்க மத்தியானத்துக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எல்லாம் பரட்ட மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழியா வண்டி ஏதாவது போச்சுன்னு வச்சுக்க, அடி ஆப்பி சரி சரி அப்படின்னு கிளப்பி விட்டுருவாங்க. 3 பேரையும் கையில ஒரு நோட்டு ஒன்று கொண்டு போவாங்க. அவங்க பெரிய கலெக்டர் உத்தியம் பாக்குற நினைப்பு. கையில நோட்டு கொண்டு போய் கையெழுத்து போட்டு தான் காசு வாங்குவாங்க. முனியமான பேர் எழுதுனா அந்த நோட்டை விட்டு அறப்படலாங்க அங்கிட்டு போயிருதா. 2 கிளவி உட்காந்து பேசும். பாத்துக்க என்ன பேச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள 2 கிளவி உட்காந்து பேசும். ஒரு ஊரையே அழிஞ்சிரும். எப்படி பேசுங்கிற? அந்த முனியாண்டி மயன் தாண்டி நம்மளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா? ஆமாடி. அடி எனக்கு தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா நானே 4 ஊருக்கு பத்த வச்சிருப்பேன். 2 கிளவி பேசிக்கிட்டு இருக்கு. ஊர்ல 2 குடும்பம் தீ பிடிச்சி எரிஞ்சிருமா? அப்படிலாம் கொடுமை நடக்கும். அப்படிலாம் இருக்கு. காசு ஏறுது. அப்ப வெட்டு காசு எவ்வளவு கொடுக்குறாங்க? 300 ரூபாயா? எழுதுறவங்க 40 ரூபாய் எடுத்துக்கிறாங்களோ? தூங்கிடுறாங்க. நான் சொன்ன சண்டைக்கு வர்றாங்க, நீயே சொல்ற. சரி சிந்தையாப்பா. அப்படி இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? அத்தை மகள் மாமா மகன் அடிச்சுக்கிறாம சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை சொல்லி